வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டிற்கான குறுப்பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்கலாம். பொதுவாக துளாராசிக்காரர்கள் ரொம்ப நேர்மையாளர்களாகத்தான் இருப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. ஏனென்றால் நிறுவை யந்திரம் உள்ளின் முனையென நடுநிலை கொள்ளும் நாயகன் என்று ஒருவருக்கு எழுதுகின்ற பொழுது கவியரசு கண்ணதாசன் எழுதினார். இந்த துலாம்ங்கிறது தராசனுடைய முள் அங்கிட்டும் போகாது, இங்கிட்டும் போய் நேரம் நீண்டாதான் சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். அதனால் ரொம்ப நேர்மையாக பெரும்பாலும் இருப்பாங்க. பதர்கள் ஒன்று ரெண்டு இருக்கிறதெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது இயற்கையில் ஏற்படுகின்ற தவறுகள். துலா ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் பார்வை விரயஸ்தானத்தை. நான் ஏதாவது கையில் பணம் காசு வச்சுருந்தீங்கன்னா சுப விரயத்தை பண்ணிடுங்க. சுப விரயம்னா என்ன? வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், நிலங்கள் வாங்கலாம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், பயலுக படித்து விட்டு வேலை பார்க்காம இருந்தாங்கன்னா வெளிநாட்டில் வேலை கிடச்சிச்சின்னா அனுப்பி வைக்கலாம். இந்த மாதிரி காரியங்களை இந்த துளாராசிக்காரர்கள் செய்யலாம். அப்படி செஞ்சால் என்ன ஏற்படும்? ராசிக்கு 2ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு. துலா ராசிக்கு 2ஆம் இடத்தை அங்கேருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. எல்லாரும் அவங்கனால நமக்கு குடும்பத்துக்கு விருத்தி ஏற்படும், நல்லது ஏற்படும். குழந்தைகள்னாலேயும் மனைவினாலேயும் மக்கள்னாலேயும் நன்மை ஏற்படும். பொதுவாக எல்லாருடைய ஜாதகத்துக்கும். அடுத்து என்ன செய்கிறாரு? 9ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ராசிக்கு 4ங்கிறது பொதுவாகவே சுகஸ்தானம். செல்வம் வந்துருச்சு, உடல் நலத்தில் பாதிப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா சுகந்தானே. இந்த வயிறு கோளாறு மட்டும் வராமல் பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி அவர்களுக்கு பொதுவாகவே எந்த பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. சில ஜாதகர்கள் பரிகாரம் செய்யாமல் இருப்பார்கள். இங்கே ரொம்ப பேர் நான் முதலெல்லாம் சொல்லாமல் விட்டுருக்கேன். திருமணமாகாமல் இருப்பாக, திருமணத்துக்கு பெண் பார்த்துருக்கும், தடை நடக்கும். இதற்கெல்லாம் சில ஜாதகங்களுடைய காரணங்கள் இருக்கும். அதை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு பரிகாரங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிற நிர்வாகத்தினர் என்னுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் என்று எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய கையடக்க தொலைபேசி எண் 9345711144. மீண்டும் சொல்லுகிறேன், என்னுடைய கையடக்க தொலைபேசி எண் 9345711144. அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு என்னோடு உங்களுடைய ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதற்குரியது என்ன ஏது என்பதையெல்லாம் நான் உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்வேன் என்பதை சொல்லி, கவலைப்பட வேண்டிய அவசியமான ஒரு ஜாதகம் ஒன்றும் கிடையாது துலா ராசிக்காரர்களுக்கு. அதனால் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்க வளமுடன்.